ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல காரசாரமான அதே நேரத்தில் நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறாங்க. இதோட பேர் பார்த்திங்கன்னா சிக்கன் ஹண்டி கிரேவி, ஹண்டி சிக்கன்னு கூட சொல்லுவாங்க. இது ஹோட்டலில் தான் அதிகமாக நம்ம சாப்பிட்ருப்போம். வீட்டில் நல்லா சுலபமாக நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கூட இதை ஈஸியாக செய்யலாம். இது இப்போ எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மல்லியும் 1 டீஸ்பூன் சீரகமும் ரெண்டும் ஒரே அளவில் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த சிக்கன் ஹண்டி கிரேவிக்கு பார்த்திங்கன்னா இது ரெண்டு தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. நல்லா வாசம் வர்ற வரைக்கும் இதை எண்ணெய் சேர்க்காமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சு. இப்போ இதை ஒரு இடி உரலில் சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கலாம். உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா கோர்ஸ் பவுடராக எடுத்துக்கோங்க. நைஸ் பவுடராக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா நல்லா இடிச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக தான் இருக்கணும். இப்போ சிக்கன் கிரேவி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். வெண்ணெய் ஆப்ஷனல் தான், வெண்ணெய் போட்டுக்கலாம், அப்படிலாம் தேவையில்லை. இப்போ இதில் 3 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டுலேருந்து லைட்டாக அந்த ஃப்ளேவர் வந்ததும் அடுத்ததாக நம்ம இதில் வெங்காயம் சேர்த்து போகிறோம். மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை போட்டுடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆயிடணும். பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா, அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 2 டீஸ்பூன் சாதா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் இல்லைங்களா மல்லி சீரக பொடி, அதை 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பாதியை மட்டும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஒன்றை கடைசியாக சேர்க்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி பாருங்கள், ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். போனோடு இருக்கிற 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/3 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நம்ம இந்த மாதிரி வேக வைக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். பாருங்கள், லெக் பீஸ் எல்லாம் நல்லா ஃபுல்லாகவே குக் ஆயிடுச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததான் இதோட நம்ம இடித்த அந்த மல்லி சீரக பொடியை சேர்த்துடலாம். அப்புறம் வாசனைக்காக கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி. இதில் நல்லா கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்து இந்த பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இருந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும், பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், நம்மளோட சிக்கன் ஹண்டி அருமையான சுவையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக இதில் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சிரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், சிக்கன் ஹண்டி ரெடி. பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் ஹண்டி. இது வந்து ஹோட்டலில் தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆமாங்க, வீட்லேயே ரொம்ப சுலபமாக நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். நம்ம அதிகமாக சேர்த்துற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும்தான். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சின்ன பாக்கெட்டில் கூட ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ அதை வாங்கி இந்த சிக்கன் ஹண்டியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவன் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, எந்த வகையான புலாவ் செஞ்சிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும், நீங்கள் நைட் டின்னருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வர பெல் சிம்பிளையும் தொடர்ந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.